அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அதிகமாக கோவம் வரும்போது அம்மாவுக்கு அழதான்ப்பா தெரியும். அம்மா அழுதுருவாப்பா. அவளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்ன தெரியுமா? அவள் சில காட்சிகளை பார்ப்பதற்கு அவளுடைய ஆன்மா நடுங்கும். அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுனாலயே உன்னை போட்டு நச்சு. ஆனா நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே, என் பையனும் இருக்கிறான், உங்க ரேஞ்சு தான். தப்பு பண்ணிட்டா ஏமாத்துறதுக்குன்னு அவனுக்குன்னு இந்த உலகத்துல 2 பேரை கடவுள் கொடுத்துருக்கான். ஒன்று அவன் அப்பா, இன்னொன்று அவங்க அம்மா. தப்பு பண்ணாதான் வந்து நிற்பான் சார் என் பையன் முன்னால. இந்த அவனை ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து 2வது நாள் அவனை கையில் தூக்கிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்ததுல, அதே மூஞ்சியோட நிற்பான். தாயை ஒருபோதும் என் குழந்தைகளே, நான் இதை ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன், இந்த உணர்ச்சி வசப்படுத்திலாம் சொல்லலை. என்னால் அழ வைக்க முடியும் உங்களை தாயினுடைய விஷயத்தை சொல்லி உங்களால் அப்படி அழ வச்சிட முடியும். எனக்கு அது நல்ல நோக்கம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவளை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயந்தா சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அம்மா சூப்பர் தெரியுமா? நீ திரும்ப இன்னும் ஒரு 5-10 வருஷம் திருமணமாகி உன் மனைவிக்கோ அல்லது நீங்கள் திருமணமாகி உங்கள் கணவனுக்கோ உங்கள் உடலை ஒருவருக்கு ஒருவர் தந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, ஒரு ஒழுக்கத்தை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, அதை விட முக்கியமானதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல, நீங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்களே, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல, அது முழுமையான சொந்தம். உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம். அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இதை போதை வஸ்துக்களாலோ, இதை பொய்களாலோ, அல்லது நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கத்தினாலோ, மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜஸ்ட் ஃபீல் தட். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருப்பீங்க. நான் தொண்டை மண்டலத்துக்காரி. தொண்டை மண்டலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க. திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். நாங்கள் ஆய்வுக்காக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த கூத்து பார்க்கறதுக்கு போயிருந்த பொழுது என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி கடத்திட்டு போறேன். நான் பார்க்கின்ற காட்சி வேறு, ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு. நான் அப்படியே அதை உனக்கு கடத்தி விட்டு போகிறேன். இறை ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும், இல்லை என்றால் காலதாமதமாகும். இப்பவே புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம். அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டனா ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, 65 அடிக்கு ஒரு சிலை வச்சிருந்தாங்க. தலையில ஒரு கிரீடம், ஓரத்தில் ஒருத்தன் நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, காலடியில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் தலையை கட்ட இருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான். தெருக்கூத்து கலைஞன். அவன் யாருன்னா அவன் பீமன். இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான். அந்த இடத்துல நிற்கிற வேஷம் கட்டி அவன் வந்து துரியோதனன். அந்த பெரிய 65 அடி சிலை இருக்குல்ல, அது துரியோதனன் சிலை. இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயிலில் படுகளம் வைக்கிறாங்க. நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்த போது அதில் அவன் தொடையில் ஒரு பானை, குழந்தைகளை, அந்த பானையில் குங்குமம். அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணான், அந்த பானையில் ஓங்கி அடித்தான். இந்த நடிப்புக்காக நின்று இருந்தால துரியோதனன் அவன் மயங்கி கீழே தொம்முன்னு விழுந்தான். அங்கே பறை இசை, அங்கே வந்து நாகஸ்வரம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. உள்ளேருந்து திரௌபதி அம்மனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அந்த இதை எடுத்து, அந்த சாந்தை எடுத்து அவள் தலையில் தடவி பூ வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா கருப்பாக பெரிய தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒருத்தி முரத்தோடு ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான். விஷயம் முடிஞ்சுது. எல்லாரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியலை, அது என்னது அங்கே அடிச்சு, அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு, அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது ஒரு புராண கதை. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு? ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன்? ஒரு விஷயம், நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன், என்னம்மா இது அப்படின்னு. இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க. தெரியாதா உனக்கு? தெரியாது. இந்த கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன், அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன்.
இந்த கிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் துரியோதனனை கடைசியாக கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டான். 99 சகோதரனையும் கொன்னுட்டான். இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான். இல்லை கவனி, இது புராணம் அல்ல, இது என் மனசுக்குள்ள நுழைஞ்சி என்னமோ பண்ணினா ஒரு செய்தி. பேரன்போடு உனக்கு நான் கடத்துறேன். நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்து விட போவதில்லை. இதோ கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது. யாரோ ஒருத்தன் தான், ஒருத்தி தான். அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. என் டார்கெட் ஒன்று தான். அதான் நான் கேட்டேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன். என்ன பண்றா அவன் அம்மா காந்தாரி? முடிவு பண்ணிட்டா, கடவுளா நானான்னு பார்த்துடலாம்டா. என் 99 பிள்ளைங்களை கிருஷ்ணன் கொன்னான்ல, இனி துரியோதனை கொல்ல விட மாட்டேன். அவனா நானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான். அம்மாவை கடந்து போக முடியாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்மாவை கடந்து போக முடியாது, குழந்தை பக்கத்தில் வர முடியாது. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவ புள்ள பக்கத்தில் பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை பிடிச்சிருவாங்க. அவதான் அம்மா. பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா? கூப்பிட்டான், வாடா அம்மா கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா. துரியோதன் வந்தான். நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குறிச்சிட்டான் கிருஷ்ணன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அசைக்க முடியாது அவளை. நீ வாடா, நானா கண்ணனான்னு பார்த்துக்கலாம், வாடா. வந்தான். போய் குளிச்சுட்டு, நல்லா கவனிங்க குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் கூட தான் இப்போ எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது. உங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க. வாடா, ட்ரெஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் பெற்றெடுக்கும்போது என் உடம்புலேருந்து நீ வெளியில் வந்தல, அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே வா, குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வரான். என்ன செய்ய போகிறாள்? கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன் கணவனை கண்ட நாள் முதல், அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல், தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம். புராணம் அப்படி சொல்லுது. அவ இந்த உலகத்தை பார்த்ததில்லை. அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான். மூணவ தான். எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்சுறேன். இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. ஐயோயோ, காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனும் கொல்ல முடியாது தெரிஞ்சிருச்சு. நேராக குளத்துக்கரையில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். நம்ம பையன் துரியோதன நாமெல்லாம் தான் வரான். ட்ரெஸ் இல்லாமல் வரான். ஐயா சிச்சி சிச்சின்னா என்ன அப்படின்னா, என்னடா ட்ரெஸ் இல்லாமல் எங்கடா போகிறேன்? இல்லை அம்மா கூப்பிட்டா. அம்மா கூப்பிட்டான்னா இப்படி தான் வர சொன்னான். டேய் போடா, மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா. ஒரு வாழை இலை தூக்கி கொடுத்தான். வாழை இலை எடுத்து இடுப்பை மறைச்சிக்கிட்டான். நேராக வந்து அம்மா நிற்கிறா. வந்துட்டியா துரியோ? வந்துட்டேம்மா. கண்ணில் இருந்து எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது வாழை இலை மறைச்சிருக்கு இடுப்பை. பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா. தவறு செய்து விட்டாயே துரியோதனா, அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே, நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ, கண்ணனும் யாருமற்ற அந்த வனாந்தரத்தில் அனாதையாக செத்து கிடப்பான்னு சாபம் இட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடித்தாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடித்தா உயிர் போயிடும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள். எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும். எதை மறைக்கிறீர்களோ, எது சொன்னாலும் அந்த குழந்தை கிட்ட, எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட, அப்பா கிட்ட, அப்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சிருவாங்க கடைசியா? அம்மா அப்பா தானே. அந்த வயதிலே உனக்கு சரி என்று தோன்றும். நான் சொல்றேங்க, இந்த மேடையில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். 20 வயசுல சரின்னு பட்டுது. இப்போ கேட்டு பாருங்க சரின்னு பட்டிருக்கான்னு. அப்போவே இந்த முடிவு எடுத்துட்டேன் மேடம், முடிவு மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு. ஆமாங்க, வயது இருக்கு இல்லையா, அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும். நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி, இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி, அறிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல், உடம்பையும் மனதையும் ஷார்ப்பா வச்சு, இவ்வளவுதான் உன் வேலை. இது மட்டும் செய். உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம்.
அது அட்டைனபிள் ட்ரீம். ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் டு நான் அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள நீ போறியா? நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள போறதுக்கு எவ்வளவு பயப்படுற நீ? ஐயோ அவ்வளோ பெருசா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க. ஐ ஆம் பாசிபிள் தான், அவ்வளவுதான். அந்த சொல்லே அப்படிதான், ஐ ஆம் பாசிபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டு இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளவுதான். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறீங்க. உனக்கு தன்னம்பிக்கைக்காக சொல்கிறேன். என்னை பற்றி அந்த பிள்ளை வாசிக்கும் போது நான் நிறைய ப்ரைஸ் வாங்கினதா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உனக்கு தகவலுக்கு கொடுக்குறேன். நான் மொத்தம் வாங்கின ப்ரைஸ் 532. உன் வயசு வரைக்கும் 532. ஆனால் அது இல்லை நான் பேச்சாளர் ஆகிறதுக்கு காரணம். நான் கலந்து கொண்டது 1500 போட்டிகள். என்னை நிக்க வச்சது பார்ட்டிசிபேஷன் தானே தவிர பரிசுகள் அல்ல. இட்ஸ் அ ட்ரைனிங். ஒன்றும் இல்லைப்பா, நான் பேசுவேன்ல காம்படிஷனில், இதோ இவங்கெல்லாம் தான் வருவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க பெருசா? ஒரு திருக்குறள் புக்கு கொடுப்பாங்க. அந்த திருக்குறள் புக்கு கொடுக்கறதுக்காக 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன அவ்வளோதானே சார் கொடுப்பீங்க நீங்கள்லாம்? என்ன சார் கொடுப்பீங்க வேற? அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக நான் போய் பேச மாட்டேன். அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, எனக்கு முன்னால ஜட்ஜஸ் உட்காந்துட்டு மதிப்பெண் போடுவாங்க. இவன் நல்லா பேசியிருக்கான், சரி இன்னைக்கு சுமாரா பேசினாது, அதை தெரிஞ்சுக்கணும். நான் ஜட்ஜஸ் முன்னால பேசி பழகப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், நாம் முதலில் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். பிறகு கட்டுப்பாடு நம் கைக்கு வந்து சேரும். ராமன் மிக நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க, வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஒரு ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்டா நீ இருந்தனா அடுத்த ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் மாஸ்டர் ஆகலாங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம். கற்றுக்கொள், லேர்ன். நான் ஒரு விஷயத்தை ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர், ஐ எம் நாட் எ லிட்ரரி டீச்சர், ஐ எம் எ லிங்குவிஸ்டிக்கல் டீச்சர். நான் எம்ஏ மொழி தான் பண்ணேன், இலக்கியம் படிக்கல. நான் எனக்கு மொழியின் மீது தீராத காதல். உருது, ஹிந்தி, அரபி, ஆங்கிலம், தமிழ் 5 மொழிகள் தெரியும் எனக்கு. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த மொழி ஆற்றல் இருக்குல்ல, இந்த மொழியின் ஆற்றலை புரிந்து கொள், பயப்படாத. நீ இன்ஜினியர் தான். இப்போ சொல்றேன், இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டீச்சரா நீங்க? ஸ்டூடெண்டா? டீச்சர் மாதிரி இருக்குடா. எவ்வளவு நேரம் ஆகும்? 30 minutes. Anybody? 20 minutes. 20 minutes. Girls? 45 minutes. 1 hour. பாருங்க, இதுங்க வேகத்தை பாருங்க, அதுங்க வேகத்தை பாரு. நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க யாருமே இன்ஜினியர் கிடையாது. எப்படி போறேன்னு கேட்கணும். காரில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், சைக்கிளில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நீ காலேஜ் பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு குவான்டிஃபிகேஷன் எவன் பார்க்குறான்னா அவன் தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாட் குவாலிஃபிகேஷன். டு ஹாவ் அ நாலேஜ் அண்ட் த மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் குவான்டிஃபிகேஷன். உங்ககிட்ட அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கா? அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பாடம் நடத்துறதுக்கு வச்சுருக்கோம். ஹாவ் குவான்டிஃபிகேஷன். ஒரு சப்ஜெக்டை நீ எப்படி விரும்ப வேண்டும் என்றால் அந்த சப்ஜெக்ட் உன்னை அடுத்த கட்டத்தை இப்படி தூக்கிட்டு போகணும். நான் லிட்ரேச்சர் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, ஐ ரியலி லைக் இட். நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா இப்படி வந்திருப்பேனான்னு தெரியாது, நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ஆயிருப்பேன் கெமிஸ்ட்ரியில். ஆனால் தமிழ் விரும்பி படித்தேன். தமிழ் விரும்பி படித்ததுனால தமிழ் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன, நாட் ஓன்லி ப்ரொஃபஸர் ஜாப். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே மெக்கானிக்கல் இருப்பீங்க, ட்ரிபிள் இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டோட சுப்பீரியர் கிடையாது. முதல்ல அதை உன் மனசில் வச்சுக்கோ. அது இலக்கியமாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் பொருள் புரிந்து பார். ஒரு இலக்கியத்தை நான் சொல்கிறேன், பொருள் புரிந்து அதை பார்க்கிறாயா? நான் இப்போ தான் இந்த மதுரை புத்தக ஃபேரில் பேசினேன் இந்த விஷயத்தை. எதையுமே ரசனையோட இரு, பயங்கரமான ரசனையோட இரு.
ஓஷோ சொல்வார், ஒரு மலர் மலர்கிறது, அந்த மலரின் மலர்ச்சியை பார்ப்பதற்கு உனக்கு அபரிமிதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுவார். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒன்றை ரசித்து விட முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது. ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா? தொடர்ந்து கற்றல். ஒழுகுதுன்னா தொடர்ந்து ஒழுகுதுல, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம் இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. எதை நீ தொடர்ந்து கற்கிறா? வாட் இஸ் யுவர் டிசிப்ளினா? சார் சொல்வார் மேத்தமெட்டிக்ஸ், மேடம் சொல்வாங்க கெமிஸ்ட்ரி, சார் சொல்வார் பிசிக்ஸ், நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர். எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ அகாடமிக்கலி இட்ஸ் a word, டிசிப்ளின்ங்கிறது. சோ நீ எதை தொடர்ந்து கற்கிறாய் நன்றாக புரிந்துகொள். வாழ்க்கை உனக்கு முன்னால் சில சவால்களை கொண்டு வந்து போடும். இந்த காலகட்டத்தில், இந்த 17 வயதுல decide not to lean on anybody's shoulder. Have a faith. Life is so simple, my dear children. Don't make it complicated. But to understand the simplicity is not easy. கேக்குறேன், ஒரு காலத்துல நம்மகிட்ட போஸ்ட் பாக்ஸ் இருந்தது, இப்போவும் இருக்குது. யாராவது லெட்டர் போடுறாங்க, ஏன் வந்து கருப்பும் சிவப்புமா ஏன் இருக்கு? எனிபடி? அந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சா அந்த கலர்ல தானப்பா இருக்கும். சிம்பிள் ஆன்சர்ப்பா. எதுவுமே வந்து ரொம்ப ஆழமெல்லாம் யோசிக்காத, ரொம்ப சுலபமானது எல்லாம். பல இடங்கள் சுலபமானவை. பாருங்க, ஒரு கேலிபர் ஷூ பண்றதுக்கு இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பயன்படும்னு நினைச்சாருப்பா கலாம். he is a real engineer. அரை கிலோ 1 கிலோ இருக்கிறத 350 கிராம்ல பண்ணார் பாரு. 3.5 கிலோ இருக்கிறத கேலிபர் ஷூ. he is an engineer. ஒரு விஷயத்தை நான் இப்போ ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் பாரதி கூட இப்படி பேசுவானான்னு தெரியல. பாரதி பாட்டை நான் அப்படி பேசுவேன். கம்பன் கூட இவ்வளோ ரசிப்பானான்னு தெரியல அவன் பாட்டை. நான் அவளை ரசிப்பேன். என் ரசனை தான் என்னை ஒவ்வொரு கட்டத்திற்கு எடுத்துட்டு போகுது. இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட் கூட நான் சொந்த காசுல வாங்கினதில்லை. அங்கே பண்ணுற ஷாப்பிங் எல்லாமே யார் காசோ. அதெல்லாம் நான் படித்த படிப்புக்கு அவர்கள் தரும் பரிசு. புத்தியை தீட்டிக்கொள், அனுபவத்தை பெற்றுக்கொள், எங்க போனாலும் கத்துக்கோ. எந்த வாய்ப்பு வந்தாலும் முனை முகத்தினே நான் பண்றேன் சார், நான் செய்கிறேன் என்று நின்று பார். நான் ஒரு லிட்ரேச்சரை படித்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்? பிடிக்குமா? இந்த கை தூக்காத பிள்ளைங்கள் எந்த கேட்டகரி? கவிதை சொன்னா ரசிப்பீங்க இப்போ, ஆனா தெரியாது, அது சொல்ல தெரியாது. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு சார், நம்ம காலத்துலலாம் எவ்வளோ அழகான பாட்டு சார். இப்போ ஒரு பாட்டு வந்தது, நானும் மனப்பாடம் பண்ணலான்னு உட்காந்தேன். ஃபஸ்ட்டு பேரா மனப்பாடம் பண்ணிட்டேன், செகண்ட் பேராவையும் தேர்ட் பேராவையும் மனப்பாடம் பண்ணுறதுல மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குதுல. தொர்த்தாத, கர்த்தா கர்த்துன்னு மிரட்டாத, அப்புறமா நான் படுத்துக்குவேன் ஜொர்த்தால. இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறமா வரல, மனசு இல்லை சொல்றதுக்கு. பாடல்கள் ஆபாசமாக இருக்கிறது என் குழந்தைகளை. உங்களை வேகப்படுத்தி இசையில மூழ்க வைத்து ஆபாசத்தை மெதுவாக நுழைக்கிறார்கள். நீங்கள் அதை புறக்கணியுங்கள். புத்தியுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆபாசத்தை புறக்கணிக்கிறார்கள். எந்த ஒரு சமூகம் ஆபாசத்தை புறக்கணிக்கிறதோ அந்த சமூகம் கலையிலும் நாகரிகத்திலும் வரலாறு படைப்பதிலும் முன்னிருக்கிறது.